ஹாய் கைஸ், நான் வந்து ஷாலினி சிவா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் தானே கேட்குறீங்க? ஆஸ் யூஷுவல் எப்போ போல ஊர் சுத்த கிளம்பியாச்சுங்க. யூஸ்வலாக நம்ம ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருப்போம். அதாவது வந்து செய்முறை ஃபங்க்ஷன் போவோம். ஆனால் இன்னைக்கு இப்போ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலை பார்க்கறதுக்காக கிளம்பிட்ட ஃபேமிலியாக என் குழந்தை பிள்ளைங்க 2 பேரும், அண்ணன் தம்பிங்க 2 பேரும், ப்ளஸ் என் கொழுந்தனார் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு, தங்கச்சி முன்னாடி இருக்காங்க. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மதுரையில் இருக்க நம்ம வெளாச்சேரி கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம், ஆதீஸ்வரன் கோயிலுக்கு. அங்க போறதுக்கு முன்னாடி இந்த வ்ளாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான நெறைய விஷயங்கள் இதுல ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என் குட்டீஸுங்க பண்ணுன சேட்ட அன்லிமிட்டடா இருக்கும். அத பார்க்கவே பெரிய ஜாலியா செம்மையா இருக்கும். ஸோ சூப்பரா இருக்குங்க. இந்த வ்ளாக்க நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட குட்டி பையன் இருக்கான் இல்லைங்களா? அதாவது நான் முன்னாடி நிக்கிறான் பாருங்க, அந்த செல்லக்குட்டி நெறைய குறும்புத்தனம் பண்ணியிருக்கிறான். வித்தியாசமான செயல்லாம் செஞ்சிருக்கான். உங்களுக்காக தான் அத ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பாருங்க, இவரு அப்பப்போ மொறச்சுப்பாரு. வேணாம் இப்படி எடுக்காத, அப்படி எடுக்காதன்னு. ஆ நல்லா இருக்குங்க. இங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பச்சை பசேல்னு. தேனீனா தேனீ தாங்க, செம்மையா இருக்கு. அப்படியே போற வழியில காலையில டிஃபன வந்து ஒரு 11 மணிக்கு மேல தான் பண்ணணும். அந்த ஹோட்டல்ல டிஃபன் இருந்ததே பெரிய விஷயம் தாங்க உண்மையாவே. இந்த ஹோட்டலுக்கு வாங்க. இந்த ஹோட்டல்ல பரவால்ல 12:00 வரைக்குமே டிஃபன் மெயின்டெயின் பண்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா 10:00 மேல டிஃபன் கிடைக்காது யூசுவலா. இல்லன்ருவாங்க. பட் அந்த டைம்க்கு மேல பொங்கல் இருக்குதுன்னாங்க, தோசை இருக்குங்காங்க 11:00 மேலேயே. ஸோ சந்தோஷமா இருந்தது. கிடைச்சா போதுமாடான்னு சாமி எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து திருப்தியா இருந்துச்சு, கிளம்பிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே மத்தியானம் சாப்பாடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமிய கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்முறை வீட்ல தான் போய் அதாவது வந்து மறு வீடுங்க. மறு வீட்ல தான் போய் சாப்பிட போறோம். கல்யாணம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு போகல. முக்கியமான விசேஷம் அது. ஸோ அதுக்கு போகல. ஸோ அவங்களோட மறு வீட்டுக்காக தான் உசிலம்பட்டிக்கு போயிட்டுருக்கோம். போற வழியில எங்களோட வெள்ளாச்சேரியில நாதீஸ்வரனை கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியா கிளம்பிட்டோம். ஸோ கொழுந்தனுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சனால அவர் வண்டி ஓட்டிட்டு வரதுனால எங்களுக்கு ஃப்ரீயா ஜாலியா இருந்தது. சந்தோஷமா இருந்தது. இன்னும் கேட்டா ஃப்ரீயா ஜாலியான்றத விட ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ஃபேமிலியா போறதுன்றது ஒரு பெரிய சந்தோஷம். அது எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்காது. இந்த நிமிஷத்துல நம்ம வாழ்றது தாங்க நிச்சயம் உண்மை சந்தோஷம். அதை விட வேற எதுவுமே இல்ல. நிச்சயமில்லாத வாழ்க்கையில நிச்சயமில்லாத நிமிடங்களா போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு காட் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் சேர்ந்திருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. வேற ஒரு நபர்களால தான் நாங்க சில நாட்கள் பிரிஞ்சிருந்தோம். இப்போ அகைன் நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஸோ இந்த அன்பும், உறவும், நட்பும் நீடிக்கணும் என்னைக்குமே. நீடிச்சுட்டே இருக்கணும். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அது சொல்லிட்டு அத வேண்டுறதுக்காக தான் போறேன். அது மட்டும் இல்ல, ஸ்பெசிஃபிக்கா எனக்கும் நானும் என் கணவருமா வாழ்றோம். ஸோ இந்த ஆதீஸ்வரன் எங்களுக்கு துணை நின்னு எங்களுக்குன்னு ஒரு சைல்ட்ஹுட்ட குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இது எங்களோட எங்களோட மனதார பர்சனலா உருக்கமான ஒரு வேண்டுதல். கோயில் ஸ்தலத்துக்கு வந்தாச்சுங்க. கோயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பர்ட்டிகுலரா செம்மையா காத்தடிக்குதுங்க. வேற லெவல்ங்க. செம்ம குளு 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 குளுன்னு இருந்தது. இந்த என்ட்ரன்ஸ் பிளேஸ் மட்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அப்பா, மகனும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்டயும் போறான், அவங்க பெரியப்பாட்டயும் போறான். என்ட்ட வரமாட்டேங்கிறான். எப்படி முழிச்சுட்டு இருக்கான் பாருங்க. என்னமோ இவ அப்பத்துலேருந்து பண்றாளே! என்னதான் பண்றா? என்ன திட்டிட்டு நம்ம மூஞ்சி முன்னாடி வராளே! அப்படின்னு பார்க்குறான். அப்படியே அவங்க அண்ணன ஒரு பார்வை பார்க்குறான். அண்ணன் என்ன பண்றான்னு. அவங்க என் மகன் வந்து லுங்கிய கட்டிட்டு இருக்காரு. அப்படியே போஸ் குடுக்க ரெடி ஆயிட்டாங்க 2 பேரும், அப்பா மகனும். மகிய பாரு பாருன்னா பார்க்கல. அவரு வந்து முழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. என்னவோ பண்றாடா இவ அப்படின்னுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு குட்டி செல்லக்குட்டி வந்து இறந்து கிடந்துச்சு. ஸோ சேட். எங்களால ஏத்துக்கவே முடியல. கஷ்டமா வந்து ஃபீல் பண்ணேன் கொஞ்ச நேரம். ஏன்னா, பாவம் அவன் என்ன பாவம் பண்ணான்? பாவம் இத்துணூண்டு குழந்தையில இறந்து கிடந்துச்சு. இவங்க 2 பேரும் என் தங்கச்சி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு வேற போயிட்டுருக்கேன், வாங்க வேலையே இல்ல போவோம். அப்படின்னு நினைச்சு போனோன்னா என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு ஒரு கோயில், இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் கட்டி விட்ருக்காங்க. இந்த சைட்லாம் வந்து சாப்பாடு செஞ்சு இல்லை அச்சோ குட்டிச்செல்லாம் வருது ஒன்று. அழகு தங்கப்பிள்ளைக்கு பிஸ்கெட் இல்லையேடி, அழகி வாலாட்டிட்டு வரா. அழகு தங்கம், அவளுக்கு பிஸ்கெட் இல்லை. இந்த சைடு வந்து கோயில் திருவிழா நடக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு பெரிய பெரிய அண்டாவில் வச்சு சாப்பாடு செஞ்சு வரவங்களுக்கெல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. கண்டினியூவாக அன்னதானம் போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல, இந்த பிளேஸில் ஃபுல்லாக. நான் உங்களுக்கு வந்து எங்கள் குலதெய்வ கோயில் கும்பிட்றப்போ அந்த டைமில் வந்து வீடியோ விலாக் போடுறேன். அப்போ பாருங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும், செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் விலாக் போடுறப்போலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் போகலை. இப்போ தான் போயிட்டுருக்கு.
முன்னாடி அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் பின்னாடி ஃபோனை நோண்டியவாறு வருகிறார்கள். யார் என்றால் தங்கை. செம்மையாக இருக்குது இந்த இடம், வேறு லெவல். வா 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 வா, சூப்பர். என்னன்னா இந்த எப்படி பேய் மாதிரி சிரிச்சுட்டே வர பாருங்க. இங்கே தனியாக சிரித்தா நிஜமாலுமே பேய் சிரிச்சிட்டு இருக்குன்னு தான் நினச்சிடுவாங்க. இன்னுமாம்மா உனக்கு குரல் சரியாகலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நிஜமாலுமே குரல் சரியாகலை தான், என்னன்னு தெரியல. ஒரு 1 வீக் பேசாமல் இருந்தேன்னா மேபி சரியாயிடும்னு நினைக்கிறேன். கால் ரொம்ப சுடுதுப்பா, முடியலை. சுட்லேயே நடந்து போகிறோம், வெயில் கொளுத்துது. இது மதுரைக்குள்ளே இருக்கிறதுனால இந்த கோயில், மதுரை வெயில் மண்டையை பொழக்குதுடா சாமி. ஃபர்ஸ்ட்டு யாரை கும்பிட போகிறாருன்னா சிவன் இங்கே இருக்கிறார், அவரை கும்பிட போகிறாங்க அப்பா மகனும். அச்சோ, நாமளும் நடக்க முடியல, நம்மளை தூக்கிட்டு நடக்க முடியலன்ற மாதிரி போயிட்டுருக்கு. பிள்ளையாரப்பா தான் கும்பிடுறாங்கப்பா. யார் பிள்ளையாரப்பா கும்பிடுறா இங்கே? அழகாக இருக்குது இந்த சிலை ரெண்டும் என்ட்ரன்ஸில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீபம் போடுவாங்க. இங்கே கோயில் மணி கட்டி விடுவாங்க வேண்டுறவங்க. உங்களோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அந்த விளக்கு தூண் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எல்லாம் தீபம் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் ஸ்தலத்தில் அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்கங்க. நல்லா பிரம்மாண்டமாக அழகாக கட்டி வச்சுருக்காங்க. நம்ம வெளாச்சேரி ஆதீஸ்வரன் கோயில் இது தாங்க. வந்துட்டோம், வெளாச்சேரியில் இருக்க ஆதீஸ்வரன் வந்து கும்பிட வந்துட்டோம் எல்லோரும் ஃபேமிலியாக. ஸோ அதுக்குள்ளே சாருக்கு ஒரு கால் வந்துடுச்சு. இவங்க அவங்க அத்தானை எடுத்தவாறே இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க கோயிலோட அந்த பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறானே என் மகன். இங்கே பாருங்க அப்பா கேட்ச் பண்ண போகிறாரு. இவன் ஒரு ஆளாவே இதில் ஏறிட்டான். நம்ப மாட்டாங்க ஜனங்க. ஆனால் அந்த பையன் செடிக்குள்ளே நின்றுட்டு என் மகன் வர முடியாமல் இருக்கா. இந்த கட்ட சுவரை தாண்டி என் கணவர் கடைக்கு போயிருக்காரு. என்ன வாங்குறதுக்குன்னா ஊதுவத்தி, கற்பூரம், என்னெல்லாம் வாங்கணும் இல்லையா. மாசி ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு. ஸோ மாசிக்கு வச்சுக்கு எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு வருவாங்க. நாம் அட்வான்ஸாக ஃபர்ஸ்ட் டேவே வந்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து விசேஷம். இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான ஒரு ப்ளேஸ் இந்த இடத்துல இருக்குன்னா அது நம்ம இந்த மரம் தாங்க. இந்த மரத்தோட பேர் எனக்கு தெரியல, மறந்துடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அந்த இடத்துல இருக்க இந்த புத்துவை 3 டைம் சுற்றி வந்து இங்கே வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு மஞ்சக்கயிறும் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தொட்டில் கட்டி விட்டுட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆதீஸ்வரன் குழந்தை கொடுப்பாரு. நான் கடந்த ஒரு 2-3 டைம் வந்து அவர்கிட்ட உருக்கமாக வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக கொடுன்னு உதட்டளவு கேட்டுட்டு என்னன்னு தெரில, உள்ளளவு இன்னும் எது கேட்கலன்னு அவர் கோச்சிட்ருக்காரான்னு தெரியல. மனசார கேட்குறேன். எனக்கு மனசு இறங்கி இந்த கடவுள் மட்டும்தான் எனக்கு அருள் புரியணும். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ கடவுள் எங்களுக்கு கூட தொடர்ந்து எங்களுக்கு அடுத்த வருஷம் இதே மாசியில் நாங்கள் கோயிலுக்கு வரும்போது கையில் குழந்தையோடு வரணும். இது என்னோடய ஆசை மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் எல்லாரோட ஆசையுமே தான். கடவுள் எனக்கு அந்த அனுகிரகத்தை செய்யணும். அண்ணன் தம்பி பாசம். சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் வேலை. எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க. நாம் இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மறுவீடுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே இருக்க நம்ம சொந்த பந்தங்கள் அவங்க அண்ணன் தம்பிங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களோட இந்த கிளிப்பு கொஞ்சம் கண்டிப்பாக போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டோம். இனிவே கிளம்பியாச்சு கைஸ், போயிட்டு வரோம். பாய், see you. ரொம்ப ஜாலியாக இருந்தது. தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்குது. பாய்.